வாங்க, நாம இன்னைக்கு ஒரு சமூகத்தோட மிக முக்கியமான விழுமியங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜனநாயகத்தை எப்படி அடித்தளத்துல இருந்து உருவாக்கலாம்னு பார்க்க போறோம். சரி, ரொம்ப சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். முதல்ல ஒரு பெரிய கேள்வி. ஒரு ஜனநாயகத்தை எது ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கு? அது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? அதுக்கு பதில் கண்டுபிடிக்க நாம ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்னை யூஸ் பண்ண போறோம். நாம ஜனநாயக வீடுன்னு ஒன்ன படிப்படியே கட்ட போறோம். அதோட அடித்தளத்துல ஆரம்பிச்சு கட்டமைப்பை உருவாக்கி அப்புறம் அதுல உங்க பங்கு என்ன என்பது வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரி வாங்க, நம்ம ஜனநாயக வீட்டை கட்ட ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு வலுவான வீட்டுக்கும் ஒரு சமமான திடமான அடித்தளம் ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அடித்தளம் சமத்துவம், நீதின்னு ரெண்டு முக்கியமான கொள்கைகள் மேலதான் நிக்குது. முதல்ல நம்ம சமத்துவத்தை நிலைநிறுத்தணும். இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை. அதாவது சட்டத்துக்கு முன்னாடி பணக்காரர், ஏழை, உயர்ந்தவர், தாழ்ந்தவர்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லோரும் ஒண்ணுதான். இந்த உதாரணம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு பெரிய ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, ஒரே கதவு வழியா தான் உள்ள போகணும். விஐபிக்குன்னு தனி வழியெல்லாம் கிடையாது. அதுதான் சமத்துவம். அப்போ இதோட முக்கியமான வேலை என்னன்னா, சமூகத்துல இருக்கிற நியாயமற்ற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சரி செஞ்சு ஒரு சமமான ஆடுகளத்தை உருவாக்குறது தான். படிப்பாகட்டும், வேலையாகட்டும், எல்லாத்துலயும் எல்லாருக்கும் ஒரு நியாயமான வாய்ப்பு கிடைக்கணும். சமத்துவத்துக்கு பக்கத்திலேயே நாம நீதிய வைக்கிறோம். நீதிதான் இந்த மொத்த அடித்தளத்தையும் பேலன்ஸா நேர்மையா வச்சுக்குது. இந்த வரிகள் எவ்வளவு அழகா விளக்குது பாருங்க. நீதிங்கிறது ஒரு தராசு மாதிரி. எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அது ஆடவே ஆடாது. அது உங்க அந்தஸ்த பார்க்காது, நீங்க செஞ்ச செயலை மட்டும்தான் பார்க்கும். தப்பு செஞ்சா தண்டனை நிச்சயம், அது யாரா இருந்தாலும் சரி. இந்த நீதி 3 முக்கியமான தூண்கள் மேல நிக்குது. சமூக நீதினா நீங்க எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் உங்களுக்கு சமமான வாய்ப்பு கிடைக்கணும். பொருளாதார நீதினா ஒரு சிலர்கிட்ட மட்டும் செல்வம் குவியாம எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கணும். அரசியல் நீதினா தேர்தல்ல ஓட்டு போடுறதிலிருந்து எல்லாத்துலயும் எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும். அடித்தளம் போட்டாச்சு. இப்போ நாம சுவர்களை எழுப்பலாம். இந்த சுவர்களும் ஜன்னல்களும் தான் நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரத்தையும் உரிமைகளையும் வரையறுக்க போகுது. இதுல முதல்ல வரது லிபர்ட்டி, அதாவது தேர்வுரிமை. உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி வாழணும்னு நீங்களே முடிவு பண்றதுக்கான உரிமை தான் இது. காலையில எந்திரிக்கும் போது முன்னாடி ஒரு பெரிய வானம் விரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? எந்த பக்கம் வேணும்னாலும் போலான்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அதுதான் லிபர்ட்டி. உங்க படிப்பு, உங்க தொழில், உங்க வாழ்க்கை முறை எல்லாத்தையும் நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். நிறைய பேர் லிபர்ட்டிக்கும் ஃப்ரீடத்துக்கும் குழம்பிப்பாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு, நீங்க எந்த வேலைய வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறது உங்க லிபர்ட்டி, அதாவது தேர்வுரிமை. ஆனா அந்த வேலையில எந்த பயமும் இல்லாம யாரும் உங்களை ஒடுக்காம நீங்க செய்ய முடியுது பாத்தீங்களா? அதுதான் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரம். நம்ம வீட்டுக்கு ஜன்னல் எவ்ளோ முக்கியம்? காத்தும் வெளிச்சமும் உள்ள வரணும் இல்லையா? அதே மாதிரி தான் கருத்து சுதந்திரமும். இதுதான் நம்ம சமூகத்துக்குள்ள புது புது யோசனைகளை கொண்டு வருது. இந்த உதாரணம் ரொம்ப கரெக்ட். ஒரு பெரிய போர்ட்ல நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இன்னொருத்தர் வந்து அதை அழிக்க முடியாது. ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு இந்த மாதிரி திறந்த விவாதங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்ப நம்மகிட்ட அடித்தளம் இருக்கு, சுவர்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கணுமே, அதுக்கு ஒரு பச வேணும் இல்லையா? அதுதான் நம்ம சமூக பிணைப்புகள். அதுல ரொம்ப முக்கியமானது சகோதரத்துவம். அதாவது நாம எல்லாரும் ஒண்ணு, ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. சட்ட திட்டங்களை எல்லாம் தாண்டி நம்மள மனுஷங்களா இணைக்கிற ஒரு பிணைப்பு இது. இந்த போர்வை உதாரணம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம நாட்டுல பல நிறங்கள், பல டிசைன்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஒன்னா தைச்சு வச்சிருக்கிற அந்த நூல் தான் சகோதரத்துவம். நம்மளோட வேறுபாடுகளை அழிக்காம அதை அழகா இணைச்சு ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்குறது இதுதான். இப்படி பல நிறங்கள் ஒன்னா இருக்க முடியறதுக்கு காரணம் பன்மைத்துவம். அதாவது நம்ம சமூகம்ங்கிறது ஒரு பெரிய விருந்து மாதிரி. விதவிதமான சாப்பாடு, விதவிதமான மக்கள், விதவிதமான கலாச்சாரங்கள், இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது தான் பன்மைத்துவம். இந்த விருந்துல எந்த சண்டையும் சச்சரவும் வராம இருக்கணும்னா நமக்கு சகிப்புத்தன்மை தேவை. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்களும் உங்க ரூம்மேட்டும் ஒரே கிச்சனை பகிர்ந்துக்கிற மாதிரி தான். 2 பேருக்கும் வேற வேற சமையல் பிடிக்கும். ஆனா ஒருத்தரோட விருப்பத்தை இன்னொருத்தர் மதிச்சு நடந்தா தானே 2 பேரும் நிம்மதியா சாப்பிட முடியும். அதுதான் சகிப்புத்தன்மை. இப்போ நம்ம வீடு ரெடி. ஆனா அது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் தான். அதுக்குள்ள மனுஷங்க வந்து வாழ ஆரம்பிக்கும் போது தான் அது ஒரு வீடா மாறும்.
அதே மாதிரி தான் ஜனநாயகமும். மக்கள் பங்கேற்கும் போதுதான் அதுக்கு உயிர் வரும். சரி, நாம எப்படி இதுல பங்கெடுத்துக்கலாம்? இதோ சில வழிகள். தேர்தல்கள்ல தவறாம ஓட்டு போடலாம், நம்ம பகுதியில நடக்கிற பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கலாம், சமூக சேவைகள்ல ஈடுபடலாம், அரசாங்கத்தோட செயல்பாடுகள் பத்தி நம்ம கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சொல்லலாம். சரி, நம்ம இந்த ஜனநாயக வீட்டோட பயணத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடு எப்பவுமே ஒரு வாக் இன் ப்ராக்ரஸ் தான். இதுக்கு நம்ம எல்லாரோட உழைப்பும் தொடர்ந்து தேவை. இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அப்போ இன்னைக்கு இந்த வீட்டோட எந்த ஒரு கல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் வலுவாக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.